பண்ணி துப்பாமல் இருக்கணும், அதாவது சிரிக்காமல் இருக்கணும். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு சேலஞ்ச் வீடியோ புதுசாக ட்ரை பண்ண போகிறேன். சேலஞ்ச் வீடியோ என்னென்னா, சித்து அண்ணா வீடியோ பார்த்துட்டு சிரிக்காமல் இருக்கணும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். அப்பட்டானே தொல்லை விட்டுச்சுப்பா. என்னது இது? மீண்டும் சந்திப்போம். மீண்டுமா? மெத்தட் கொண்டு வந்திருக்கேன். ஒன்று வாட்டர், ஒன்று சில்லி, இன்னொன்று ஆனியன். 3 இது இருக்குது, 3 மெத்தட் இருக்குது. இது வந்துட்டு நான் பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா? பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். பேப்பர் வந்துட்டு நான் குலுக்கி போட போகிறேன். பேப்பர் குலுக்கி போட போகிறேன். இதில் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், ஒவ்வொன்றில் வேறு எல்லாத்துக்கும் ஒன்றே எழுதி வச்சுருப்பியான்னு நினைப்பீங்க. பட் நான் அப்படி இல்லை, நான் எழுதி வைக்கல. நான் இனிமேல் தான் எழுதணும். ஓகேவா? நான் எழுதுகிறேன். கிழிச்சு மடித்து வச்சுருக்கேன், ஆனால் எழுதுறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு வாட்டர் வாட்டர் வாட்டர். ஓகேவா? வாட்டர் வாட்டர். எத்தனை? நெக்ஸ்ட் சில்லி எழுத போகிறேன். சில்லி சில்லி சில்லி. ஐயோ, நான் சின்ன பேப்பராக எடுக்கிறேன், அதுதான் நல்லது. இதுக்குள்ள பெரிய பேப்பர் எடுத்துட்டு சில்லி 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 சில்லி. ஆனியன். கரெக்ட். ஓகேவா? இதை நான் மடிச்சுட்டு சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? மடிக்கிறேன். மடிச்சாச்சு. ஒன்று மடிச்சாச்சு. ஸோ கவலைப்படாதீங்க. கடவுளே, நீ வரணுங்க. தண்ணி கூட பரவாயில்ல, ஏன்னா இது பெரிய கண்டுபிடிப்பு போலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஐயோ, இன்னைக்கும் சார்ஜ் கம்மி. மடிச்சிட்டேன். எதிர் 1 2 3 எதுலையோ ஒன்றில் இருக்கும். ஓகே, குடிக்கிட்டேன். இதை எடுத்துக்கலாமா? இதை எடுத்துட்டு என்ன தெரியுது, திருப்பி போட்டிருக்கேன். வாட்டர் வாட்டர் வாட்டர். கடவுள் புண்ணியத்தில் பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு கையில் திருப்பி தான் இருக்கும், நல்லா இருக்காது. நம்ம சேலஞ்ச் வந்து விஜய் சித்து அண்ணா வச்சு தான் பண்ண போகிறோம். சித்து அண்ணா வீடியோ பார்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ ஃபன்னாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 1 hour later. அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியை குடிச்சிக்கலாம். சொல்லி நிறுத்துக்கலடா. நீ வாங்கல, நீங்க இங்க வாங்கல. பார்சல் ஏடா கீழே போட்ட? ஐயோ, நீ சத்தம் கேக்குதுடா. உடஞ்சிருக்கா பாரு உள்ள. வரட்டுடா, வந்தாதான்டா அதுக்கப்புறம் சுவாரஸ்யமே. அது வரைக்கும் எங்க போர் அடிக்குது, நாங்க படிக்கிறோம், நீங்க கொடுங்க. ஓகே, நான் டீ குடிச்சிட்டு வரேன், வந்து இதை கண்டினியூ பண்ணுவோம். உண்மையா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் டீ குடிச்சு அவனை வந்தாலும் பிடிச்சி வைங்க. இப்போதைக்கு இதை கண்டினியூ படிச்சுட்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு போய் படிக்கல, காலேஜ் போய் படிக்கல, இப்போ உட்காந்து படிக்க போறியா? ராமோஜி ராம்ஜி இங்கிலீஷ் தெரிஞ்சா நீங்க என்ன விட மோசமானவர். நீங்க ஆனா சினிமா பத்தி தான் நீங்க நான் படிக்கல. என்ன அடி? நமக்குள்ளே இருக்கோம். சூரிய வார்த்தை வந்தாலும் தெரிஞ்சா ஸோ வந்து நம்ம நண்பர் சூரி இன்னும் வரல. ஆனால் இது இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. டைம் கிட்டத்தட்ட ஒரு 2:30-3 மணி இருக்கும். மதியம் வீடியோ அப்லோட் ஆகிற டைம். இந்த டைமுக்கு கூட எடிட்டர்ஸ் இல்லை. இங்கே காலியாக கிடக்குதா?
இப்படி இருந்தால் இப்படி தான் நிலைமை. எப்படி வீடியோ கரெக்டாக டைமுக்கு வரும், வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். ஸோ இதான் நம்ம ஆஃபீஸில் ஒரு நாள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இப்போ vlog ஸ்டார்ட் பண்ணது. வாங்க, வந்துட்டாரு உங்களுடைய அற்புதமான கேம் சூரி. மக்களுக்கு வணக்கம் சொல்லுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணிருந்தா. உன் நிலப்ப பூரா சொம்பு மேலதான் இருக்கு. என்ன பார்சல்? ஃபோன் பண்ணல அண்ணே பண்ணாரு. கீழே டீ குடி போறாங்க. நீ ஏன் ஒளிச்சு வச்சிருக்கியா? பெரிய இவரு ஒளிச்சு வச்சு விளையாடுறாங்க. எனக்கு தெரியாது, அவர் தான் பார்த்தாரு. விடுறா கொஞ்சம். இப்போ மக்களுக்கு நம்ம ஒன் டே ஆஃபீஸில் என்னெல்லாம் பண்ணுறோன்னு ஒரு vlog. என்னடா பார்சல் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, இங்க பார்சல் வந்தது. ஜிபி முத்துக்கு வந்தது. திருச்சி லெட்டர் படிச்சுட்டு இருக்காரு. அடிக்க போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இப்படி சிரிக்கிறேனே. இனி நான் சிரிக்க மாட்டேன், கண்ட்ரோலாக வச்சுக்க போகிறேன். சூரிய அண்ணா விட்டாரு. பார்சல் தான் மணியில 3:45. நைட்டு 3:30 இல்ல, பகல்ல 3:30. என்ன இது யூஎஸ் டைமுக்கு வர வேலை செய்யறியா? யூஎஸ்ஆ தெரியுது, நீ மூடு. 3:30க்கு எவனாவது எந்த ஆபீஸ்லயாவது யாராவது ஒருத்தர் வருவாங்களா? 3:30 நான் இப்போ நான் போகிற டைம், இப்போ நான் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போகிற டைம். ஆமா, யாராவது 3:30க்கு ஒரு ஆபீஸ் வருவாங்களா? இல்லை நீ சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் மூஞ்ச பார்த்தா ஏதோ இங்கே எழுந்துச்சு வந்த மாதிரி இருக்குண்ணே. என்னப்பா நல்லா தூங்கி அண்ணா இல்ல ஹாஸ்டல் இருக்கா? பர்சனல் இருக்கா? அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆஃபீஸ்ல லீவ் விட்டுருவோம்டா ஒரு வாரத்துக்கு. ஓகேண்ணே. எல்லாரும் போய் பர்சனல் ஒர்க் பார்ப்போம், வீடியோலாம் எதுவும் வேண்டாம். சரி, அவர் பர்சனல் விடுங்க. பார்சல் கொடுத்துட்டீங்கன்னா அவர் அமைதி தேடிட்டு இருக்காரு வந்ததுலேருந்து. பார்சல் திருப்பி அனுப்பிச்சிட்டேன். அவன் யூஎஸ்ல இருந்து வந்தது கையெழுத்து போட்டாதான் தருவான். நான் எவ்வளவு நேரம் நின்றுக்கிறாங்க தெரியுமா? நீ போன் அடிச்சாலும் எடுக்கல. இம்பார்ட்டன்ட் பார்சல். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஎஸ்க்கு எவ்வளோ டிக்கெட்னு பாடுறா. 1.5 லட்ச ரூபா வருது. அவ்வளோதான். இப்போ போய் 1.5 லட்ச ரூபா போய் பார்சல் அங்கேருந்து அங்கேயே கலெக்ட் பண்ணிக்க. திரும்ப இன்னொரு 1.5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அங்கேயே நீங்க வந்துடலாம். பின்ன என்ன ஆர்டர் பண்ண? பர்சனல் திங்ஸ். என்னதான்டா பர்சனல் திங்ஸ் ஆர்டர் பண்ணுவேன்? எனக்கு புரியலையேடா. என்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுவீங்களா? இல்லடா. சரிப்பா, அவர் என்கிட்ட சொல்ல தயங்குறாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, இந்தாங்க வேணா நீங்க பேசுங்க. இல்ல இது எல்லாத்தையும் நாங்க பேசுறாங்க. வை செம்ம சீனிக்குது இன்னைக்கு. என்ன ஆர்டர் பண்ணி என்ன வந்தது? ஏதாவது இல்லீகலா ஏதாவது தொழில் பண்றியா? இல்ல வேற ஏதாவது தப்பான ஏதாவது வேலை பாக்குறியா? ஏன்னா ஆபீஸ் சர்வீஸ் கொடுத்துக்க ஆபீஸ் வந்துருக்கு. நாளைக்கு எல்லார் பேரும் கெட்ட பேர் ஆயிடும். சொல்லியிருந்தேன் அப்பாவுக்கு மெடிசின்ஸ். அப்பாவுக்காக மெடிசன் வந்துருக்கான். யார் அனுப்பிச்சுக்கிறா? நான் யூஎஸ்லேருந்து. யூஎஸ்ல இருந்து யாரு? சொல்லுங்கப்பா. ரியா கண்ணன் யாரு? பார்சல். ரியா கண்ணன் யாரு? ரியா கண்ணு யாரு? அதான்ப்பா யாருதான்ப்பா நானும் கேட்குறேன். அந்த பேர்ல தான் பார்சல் வந்தது. ரியா கண்ணன் உனக்கு யாருன்னு தெரியாதுன்னா பார்சல் தூக்கி போட்டுறான். தெரியும். ரியா கண்ணன் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? கமல் கண்ணன் தெரியும். ஃபைட் மாஸ்டர். சொல்றா, ரியா கண்ணன் யாரா? அந்த பேர்ல இருந்தாண்டா. என்னால முடியல. ஐயோ, ஏன் அப்படி அந்த சூரிய அண்ணாவை பார்த்தாலும் எனக்கு சிரிப்பாக வருது. ஐயோ, நாங்கள் கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லாம் பயங்கரமாக இருக்கு. எனக்கு அதை பார்த்தாலும் சிரிப்பு வருது. பார்சல் வந்தது. இன்ஸ்டாகிராம்ல பேசிக்கிட்டு இருக்கியா? யாருன்னே தெரியாது உனக்கு. வயசு பொண்ணுகிட்ட இது பேசுறது அநாகரிகம். லெட்டர் எழுதுறது ஒழுக்கமில்லாத காரியம். நான் அவங்க ஃப்ரெண்டுண்ணே. எத்தனை வருஷமா? ஏன்னா அவனுக்கு ஒருத்தவங்க தெரியும் ரியா கண்ணன் சொல்லிட்டு. அவங்க வந்து அவங்க கூட ஸ்கூல் படித்த ஃப்ரெண்டு. 2 பேரும் ஒன்னா ஸ்கூல்ல எல்லாம் படிச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவங்க பேர் ரியா கண்ணனா ரியா ராஜேஷ் இல்ல? ரியா ரமேஷ் இல்ல? சொல்லுங்க, உங்களுக்கு ரியா கண்ணனாப்பா? என்னடா எல்லாருமே ரியாலையும் ஃப்ரெண்டு பிடிக்கிறீங்களே? ஏன்டா ஒரு காலத்துல பிரியானா இருந்தது இல்ல? இப்ப அந்த ரியான்ற ட்ரெண்ட் மாறி. ஓகே. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. என்ன பார்த்துக்கிட்டே இருக்காத. ரியா கண்ணன் யாரு?
சிரிச்சிட்டேன். மிளகா சாப்பிட்ற இது வச்சிருக்கணும். தண்ணி காலி. தண்ணி முடிஞ்சிச்சு. 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நான் சிரிச்சேன். என்னால முடியல. ஆமா, கோல்டு வேற, மூக்கு வேற ஒழுகுது. ஃப்ரெண்டுங்க. சரி ஓகே, அவங்க உனக்கு எதுக்கு பார்சல் அனுப்பிச்சாங்க? அதான் அந்த மெடிசின்ஸ்க்காக. சரி ஓகே, அவன் பார்சல் கொண்டு வந்தவன் இன்னும் 10,000 ரூபா கொடுத்தாதான் பார்சல் தருவேன்றான். ஆல்ரெடி எவ்வளோ கொடுத்துருக்கேன், இன்னும் 10,000 ரூபா தரணும்னா இப்போ யார் 10,000 ரூபா தரது? 10,000 ரூபாய் பார்சலா? ஏதோ டெலிவரி சார்ஜஸ் 10,000 ரூபான்னு கேட்டான். நான் இப்போ 10,000 ரூபா கொடுத்துட்டேன், பார்சல் வந்துருச்சு. ஏன் 10,000 ரூபா கொடுத்து என்ன பார்சல்? யாரு எவ்வளவு கொடுத்தீங்க? என்ன கால் பேசுகிறேன். இங்க இருந்தே பேசுறேன். இல்லை நீங்கள் கொஞ்சம் பர்சனல் பேசுகிறேன். எனக்கு தான் கால் என்ன பண்ணாங்க நிறையா கண்ணன் அந்த நண்பர் கால் பண்ணுறாரு. ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். சார் கேக்குதா சார்? ஹலோ Yes, what is black to five, sir? சார் கேக்குதா சார்? ஹலோ Yes, good morning, sir. What good morning, sir. Yes. சார் ஐ கான்ட் ஹியர் யூ ப்ராப்பர்லி. Good words is fun. It's just well alive and so fun. The fossil life. We go. ஐயோ, அடிக்கிறேன், வேற வழி இல்லை. அடிச்சிட்டேன். என்னால முடியல. And so fun. The fossil life. We go. Red and slow. Oh, my God. சாப்பிட்ற ஹலோ Yes. சார் ஐ நீட் டு நோ அபவுட் மை பார்சல் சார். Who are you? சார் சூர்யா myself. Surya. Yeah, Surya. How is Jyotika, ma'am? Regarding about the parcel from Riya Kannan sir, my friend from US. Who's Riya Kannan? So no sir, already I have given money to her sir. Wrong number, sir. Sir, hello. Sir, please sir, hello. Wrong number, sir. Sorry. இன்ஸ்டால ராங் நம்பர் அதையும் ஆமான்றா. பணம் அனுப்பியிருக்காரா? எப்படி அவருக்கு அவ்வளோ? நான் தான் கொடுத்தேன். என்னடா சொல்றீங்க? திரும்ப அடிக்கிறேன். Hello. Sir, can you hear me? Whom you talk to, sir? Sir, that parcel, regarding the parcel which I get. Which parcel, sir? Sir, one electronic material inside, sir. Wrong number, sir. Please don't call me, sir. This is the wrong number, you know? இன்ஸ்டாகிராம்ல போன் பண்ணி ராங் நம்பரா? பிளாக் பண்ணிட்டான். பிளாக் பண்ண எனக்கு சாவுக்கு காரணம். நான் போறேன் எனக்கு வேணாம். பிளாக்கு நான் பண்ண போறேன் பிளாக்கு. நண்பா எங்க இருக்கீங்க? இல்லடா 2 minutes வந்துடுறேன். ரெஸ்ட் ரூமா? இல்லடா வந்துடுறேன் 2 minutes. இல்ல அண்ணன் கூப்பிடுறாங்க. எங்க போனா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இங்கதான் இருக்கேன், கீழே தான்டா. ஒரு நிமிஷம் நான் உள்ள வாங்க, இங்க வாங்கல, இங்க என்னன்னு பேசுறீங்க வாங்க. 2 minutesடா. ஹலோ சரிங்க, நான் கீழே வரேன். நீ என்ன தனியா வந்துருக்கீங்க? அவர் கத்திட்டு இருக்காரு, என்னன்னு கேக்குறாரு. 2 மினிட்ஸ்னா என்ன பண்ண போறீங்க? 2 மினிட்ஸ் என்கிட்ட சொல்லுங்க. என்ன முடிஞ்சா
சம்சா சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? சம்சா சாப்பிட்றது இல்லை. அங்கேதான் போனீங்க. இல்லை, அவர் ஏதோ அந்த ஏதோ யூஎஸ் கார்னா. என்ன காரு? கார் இல்லைண்ணே, இந்த யூஎஸ் ஏதோ இப்போ ரியா கண்ணன் யாரோ இருந்தாங்கல்ல. யார் ஏற்கனவே? இப்போ நீங்கள் சொன்னீங்களேண்ணே பார்சல் வந்திருக்கு அப்படின்னு. அந்த ரியா கண்ணன் அவங்க வந்து பார்சல் அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக இவர் தான் அவங்ககிட்ட ஏதோ மெடிசன் கேட்டிருக்காரு போல. மெடிசினா? மெடிசன் கேட்டிருக்காரு போல. அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. இப்போ என்னன்னா அதில் வந்து 10,000 ரூபாய் ஏதாவது தரணும் அப்படின்னு சொன்னால் தந்தால் தான் டெலிவரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பிரச்சனையா. இப்போ கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணதுக்கு அவங்க சாரி ராங் நம்பர் யாருமே தெரியாது கலாச்சிருக்கானுங்க 2 பேர். 2 பேரா? ஆமாம், யாரோ 2 பேர் மாறி மாறி பேசி கலாச்சிருக்காங்க. அதுக்காக அழுதுட்டு இருக்காரு வெளியே. இப்போ பேசினவங்க யூஎஸ் தானா? என்னால் முடியல. அந்த சூரியனா பாவம், உங்களை நினச்சாலும் கொஞ்சம் பாவமாக இருக்கு. பேசுகிறவங்க யூஎஸ் தான். இல்லை, மொதல் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. பேசுகிறவங்க யூஎஸ்லேருந்து தான் பேசுகிறாங்களா? இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க. நான் கூட தான் பேசுவேன் இங்கிலீஷு. உட்காரு நண்பா. வாடா உட்காராங்க வாடா. இப்போ என்னவா இருந்தாலும் என்னவா? அதான் இப்போ வந்து அவங்க ஒரு மாதிரி தௌலத்தாக பேசுகிறாங்களாம். ஃபஸ்ட்டு அப்படி பேசலையா. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அது ஒரு பொண்ணு தான், ஏதோ ரியா கண்ணன்ற யாரோ பொண்ணு தான் பேசியிருக்கு. இப்போ கால் பண்ணால் இன்ஸ்டாகிராமில் தான் கால் பண்ணியிருக்காரு. பசங்க எடுத்து 2 பேர் கலாய்க்கிறாங்களாம். அதுலேயும் இன்ஸ்டாவில் ராங் நம்பர்னு சொல்லி வைக்கிறானுங்களாம். அது இப்போ அவருக்கு ஒரு மாதிரி அவருக்கு ஹேர்ட் ஆகுதான். கால் படித்து ஆக்கில் பறிச்சுனா கூட மனசுக்கு இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல ராங் நம்பர் வைக்கிறாங்களா? இது கொஞ்சம் சீரியஸானது. அது சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னே புரியல. எனக்குமே புரியல. நான் வேணா கொஞ்ச நேரம் சிரிச்ச மனுஷனுக்கு முடியல. உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையான்னு, ஆனால் எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது. சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் சிரிப்பாங்களோ தெரியல. அழுவட்டுமா? இல்ல, நீங்க தான் வந்தோன்னு எடுத்தீங்க. ரியா கண்ணன் உங்களுக்கு எப்படி தெரியும்? ரியா கண்ணன் எனக்கு ஒருத்தவங்களுக்கு தெரியும், யூஎஸ்ல இருக்காங்க. அதுக்காக அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்க உங்க டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக கேட்கணும். அவங்க என்ன நண்பா பிஆர் மாதிரி சூரியனா ரியாக்ஷன் கொடுக்கறது எனக்கு சிரிப்பு வந்துடுது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அதுக்காரங்க தண்ணி கொடுப்போம். பார்த்துட்டே இருந்தா என்ன? ஆனா நானா மெடிசன்லாம் வாங்கி கொடுக்கலையே காசு. சரி, காசு எப்படி உங்களுக்கு அவ்வளோ காசு? என்ன எமர்ஜென்சிக்காக அண்ணன் தான் வாங்க. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்கிட்ட காசு கேட்டேன். எவ்வளோ வாங்கினேன்? முதல்ல ஒரு 20,000 என்னமோ ஒன்று வாங்கினான். அப்புறம் ஒரு 45,000 ஏதோ ஒன்று வாங்கினான். 65,000 ரூபா வாங்கினான். இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னான். இது இந்த 22ஆம் தேதியோ 23ஆம் தேதியோ. அதுக்கப்புறம் அதான் அதுக்கு ஏதோ மெடிசன் வாங்க போகிறேன்னு சொல்லி தான். அந்த மெடிசன் தானே இது? இல்ல, நான் சந்தேகத்துல தான் கேட்குறேன். உண்மையான இந்த மெடிசன்னா அப்பா விஷயத்துல நம்ம காமெடி பண்ணிட்டு இருக்க கூடாது. உண்மையான அப்பான்னா எல்லாருக்கும் அப்பா தான். அப்பாடா நான் தான் ரியா கண்ணன். பார்சல் கேட்டிருக்காடே. நான் தான்டா ரியா கண்ணன். நான் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுலேருந்து உனக்கு மட்டும் இல்லை இவனுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன், அவனுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன், எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சேன் நான். சரி, நான் அந்த பார்சல் மட்டும் கொடுங்க. நீங்க ரியா கண்ணன் சொல்லி விளையாடாதீங்க. பார்சல் இருந்தால் தான் அவங்க அப்பா இப்போ மெடிசன் காப்பாற்ற முடியும். உங்க அப்பாவுக்கு மட்டும் ஃபோன் போட்டு இப்போ என்ன இப்போ முடிச்சுதான் இருப்பார். மணி நான் 3:30 தான். அது மதியானம் அப்பாவுக்கு மட்டும் ஒரு ஃபோன் போடு. இப்போ எல்லாம் ஓகே? என்ன எல்லாம் ஓகேவா? மெடிசன் என்ன வேணும்னு சொல்லி யூஎஸ் எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. கியா மன்னன் இல்லை அவங்க மன்னன் அவங்க மன்னர் வகைரா கியா கார் வச்சிருக்காங்க. ஆமா, கியா கார் வச்சிருக்காங்க. கியா மன்னர் பேரு ஓகேடா சொல்லு. பேசி மருந்து நாளைக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் பண்ணி அவர் மன்னர்னு சொல்றது. அப்போ உனக்கு இப்ப மெடிசன் தான் பிரச்சனை. அவங்க அப்பா நம்பர் இருக்கு. சங்கர் நாராயணன்.
பாய். இந்த சேலஞ்சில் நான் தோத்துட்டேன். நான் ட்ரீட்மெண்ட்ல இருப்பா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன ட்ரீட்மெண்ட், என்ன பிரச்சனை எல்லாம் கேட்க. அப்ப என்னன்னு சொல்லி என்ன பிரச்சனை ஆபீஸ் இருக்காரு. எப்படி ட்ரீட்மெண்ட் சொல்லு. ஆபீஸ் ஒர்க்கர் இருக்காரா, ட்ரீட்மெண்ட்ல இருக்காரா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரா, வீட்ல இருக்கிறாரா? ட்ரீட்மெண்ட்ல ஒர்க் நர்ஸா இருக்காரு. சரி, அப்படி என்னவா இருக்காரு? ஏன் அதை சொல்லு. ஏன் எடுக்கல? என்னவா இருக்காரு? உண்மைதான். அது போன வருஷம் ஜுரம் வந்தது, ஒரு அனாசினும் போட்டு சரியாயிடுச்சு. இப்ப நல்லா இருக்காரு. ஆனா அந்த 65,000 எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை இது சொல்லுவாங்கல்ல, வருமுன் காப்போம். 65,000 ரூபாய்க்கு டோலா வாங்கி வச்சிருக்காங்க. மழை மாதிரி குதிச்சு டோலா அப்பப்போ ஜுரம் வந்து மண்டே என்னப்பா சொல்லுப்பா, எதுக்குப்பா 65,000 ரூபாய் உனக்கு? எனக்கு தெரிஞ்சிச்சு, அப்பாவுக்கு கன்ஃபார்ம் இல்ல, வேற எதுக்கோ பண்ணிருக்காரு. சொல்லுப்பா, என்ன பிரச்சனை சொல்லு. எதுக்கு 65,000 ரூபாய் கேட்டேன்? உங்க அப்பாவுக்குன்னு கேட்ட உடனே நான் கொடுத்துட்டேன். நான் வேற எதுவுமே கேட்கல. இப்போ உங்க அப்பாவுக்கு இல்லைன்னு தெரியுது. இப்போ நீ உண்மையை சொல்லணும்ல, என்ன பண்ண அந்த காசை வச்சு? ஆளை கொடுத்தியா? ஆளுக்கு இல்ல அந்த ஆளை கொண்டு வெளில போனியா? இல்ல இப்பயுமே 2-3 மணிக்கு தான் வர. வேற எங்கேயாவது வெளில போயிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிறியா? சரி, என்ன பிரச்சனை? கொசுடா அங்க என்ன இருக்கு சொல்லிடுறீங்க? ஹேர் ஜெல் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதுதான் சொல்லுங்க, நம்ம திருப்பி வேணா ஆர்டர் போடுவோம். ரியா கண்ணன் யாரு சொன்னோன்னே ஏன் கை காலெல்லாம் நடுங்குது? எதுக்கு 65,000 ரூபாய் காசை ரியா கண்ணனுக்கு கொடுத்த? 65,000 என்ன? அவர் என்ன கேட்குறாருன்னா, இல்லை சீரியஸ் என்ன கேட்குறாருன்னா, 65,000 வாங்கினான், அப்பாவுக்கு எமர்ஜென்சின்னு சொல்லி வாங்கினான். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாலும் இல்லை, ஸோ அதை தெரிஞ்சிச்சு அது பொய் அப்படின்னு. அப்போ எதுக்கு என்ன பண்ணீங்க? பர்சனல் இதுக்காக. உங்க அப்பாவும் பர்சனல் இல்லை, உங்க அப்பாவும் பர்சனல் வரல. ஒரு ஆளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்கனாலும் இல்ல. அது கூட என்ன தங்கத்துல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, அது ஏத்துவாங்க. அதுவும் இல்லன்ற பயமா இருக்கா? ஏமாந்துட்டீங்களா? ஏமாறலாம் இல்ல, அதெல்லாம் வாங்கிடலாம் திருப்பி, பிரச்சனை இல்லை. வாங்கிடலாம்னா அப்ப கொடுத்துருக்காருன்னா அர்த்தம். திருப்பி இது பண்ணிடலாம் அப்படி சொன்னேன். யார்கிட்ட கொடுத்தீங்க? யார் ரியா கிட்ட கொடுத்தீங்க? யாரு ரியா? ஃப்ரெண்டு. எந்த ஊரு? யூஎஸ்னா மன்னார்குடி பக்கத்துலயா? யூஎஸ்ஏ. எதை நம்பி காசு கொடுத்த? நல்ல ஃப்ரெண்டா பேசிட்டு இருந்தாங்க. நான் கூட தான் 7 வருஷம் ஃப்ரெண்டு. டீ கூட வாங்கி தரல. கோவா கூட்டு போறேன்னாங்க. நான் என்ன அமெரிக்கால இருந்து கோவாக்கு டிக்கெட் கம்மி. ராமோஜி, ராம்ஜி, பிரேம்ஜி, சாப்பிட்டீங்களா, வந்தீங்களா, போனீங்களா? ஹிந்தி மட்டும் இல்ல, தமிழ்லையும் காமெடி பண்ணுவாங்க, அவனுக்கு புரிஞ்சிடும். இப்ப அவனுக்கு நல்லா இருக்கீங்களா, how are you, had your breakfast, no reply, only smiley emojis. என்கிட்ட நீங்க பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா done. ஓகேவா? அதே மாதிரிதான் நீ சாரை பத்தி சொல்லணும். என்னதான் நடந்தது நான் சொல்றேன். இங்க வந்து பிளாக் ஃப்ரைடே போகுது. 5,000 ரூபாய் தான் கோப்ரோ, கரெக்டா? நீங்க 5,000 ரூபாய் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு கோப்ரோ வாங்கி நாங்க அனுப்பிச்சிடுறோம்னு சொன்னோம், கரெக்டா? 23ஆம் தேதி 5,000 ரூபாய் அனுப்பிச்சேன். அக்காவுக்கு ஒரு மகன் இருக்கான். ஆமா, பேரு கௌதம். காலையிலேயே 11 மணிக்கெல்லாம், கரெக்டா? சரி, அனுப்பிச்சியா? அனுப்பிச்சேன். ஓகே. அதுக்கப்புறம் அவங்க அந்த கிட் எல்லாமே சேர்த்து வாங்கணும்னா எக்ஸ்ட்ரா 15,000 ஆகும்னு சொன்னாங்களா? ஓகே. அந்த 15,000 வந்து என்கிட்ட கேட்டியா? உங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, மெடிசின் வாங்கணும், அப்பா ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கிறாங்க, நடிச்சியா? 23ஆம் தேதி சாயந்தரத்துக்கே 15,000 ரூபாய் கொடுத்தனா? 24ஆம் தேதி காலைல 15,000 ரூபாயும் போட்டியா? அதுக்கப்புறம் உங்க டெலிவரி சார்ஜஸ் இருக்கு, டாக்ஸ் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 45,000 ரூபாய் கேட்டாங்களா? ஓகே. மொத்தம் எவ்வளோ?
65. 65,000 ரூபா. 65,000 ரூபா அனுப்பிச்சிட்டேன். எதுக்காக? கோப்ரோ வாங்கிட்டியா? அந்த கோப்ரோ இங்கே எவ்வளோ? 35,000. 35,000 ரூபா. வந்துருமா? டேய் அந்த அக்கௌண்ட்டே நான் தான்டா. சரி நான் இன்னும் உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். சோனி A7 S3 இருக்குன்னு சொன்னாங்களா? அதுக்கு 25,000 ரூபா கட்டினா போதும் கேமராவே கொடுத்துருவோம்னு சொன்னாங்களா? 20,000 ரூபா அனுப்பிச்சியா? அவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னியா? உங்களுக்காக மிச்ச காசை அவங்களே போட்டுக்கிறேன்னு சொன்னாங்களா? சொன்னாங்களா? சரி பரவாயில்ல, நீ நக்குனியா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. யூஎஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, எதுல என்ன கொடுத்தாங்க? இந்தியன்ல பேங்க் அக்கௌண்ட் சொன்னாங்கடா, அந்த இதுதான் போட்டேன். இந்தியன் பேங்க் அக்கவுண்ட். இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ல அவங்க பேரும். எந்த பிரான்ச்? CUB கும்பகோணம். யார் அக்கவுண்ட் கொடுத்தீங்க? எங்க அப்பாவுக்கு. நான் எங்க அப்பாவுக்கு பணம் அனுப்பணும், அதை இவன் மூலியமா நடுவுல சர்வரா யூஸ் பண்ணிருக்கீங்க. கூகுள் பேல எங்களுக்கு 2 ரூபா ஸ்கிராட்ச் கார்டுல வரும். இந்த 2 ரூபாய்க்காக எனக்கு இந்த கேம் விளையாடணும். இவருக்கு என்னன்னா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ரியாக்ஷன்ன்றது ஃபேக் அக்கவுண்ட். கேமரா ஒண்ணும் வராது. ஆனா அதுக்கு நீ ஒரு நடிப்பு நடிச்சில என்கிட்ட, அதனால மறக்க முடியாது. ஒரு மெடிசின் வாங்கணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா உண்மைதான். அதுதான் போன வருஷம் டோலோ போட்டோன்னு சரியாயிடுச்சு. இந்த வருஷம் உனக்கு கேமரா அரிப்பு எடுத்துருக்கு. ஓகேவா? இப்படி போய் ஏமாறக்கூடாதுல்ல. உண்மையாலே இப்ப நம்மளா இருக்கும்போது ஓகே தெரியாதவங்களுக்கு எப்படி 5,000 ரூபாய் அனுப்புவ, அடுத்து 15,000, 25,000, 65,000 ரூபாய். ஒரு கோப்ரோக்கு 65,000 ரூபாய் ஏமாந்துருக்கேன். அதோட அடங்குனியா? சோனி A7 எவ்வளவு நாக்கு தொங்க போட்டு போயிருக்கு. அது ஏதோ சொன்னீங்க, லென்ஸ் ஏதோ கேட்டிருக்கேன். லென்ஸ்னா எவ்வளவு அப்படின்னு சாட்டே இருக்குப்பா. நான் காட்டுங்க சூரி. இப்ப நான் உனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிடுறேன். சரியா? படிங்க. இப்ப நீ தான் சூரி. எல்லாருக்கும் ஆரம்பிக்கிறது தான். ஏன்னா வாய் குழந்தை மேனிக்கே இருக்கு. சூரி சூரி. ரியா கண்ணன் நான் தான். உன்ன மாதிரியே இவனுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், அவனுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாரும் உங்க லிஸ்ட்ல வரவங்க தான். ஆனா இவன் வந்து மனசை தொலைச்சான், நீ பணத்தை தொலைச்சிட்ட. இன்னொருத்தன் என் வாழ்க்கையை அவன்கிட்ட தொலைக்க. அப்படி ஒருத்தன் அவன் யாருன்றதை நான் கடைசியா சொல்றேன். அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல ரியா கண்ணன் பச்சை இல்ல இங்க ஏதாவது கிழிச்சுக்கிட்டாலோ அது ரியா கண்ணன் நானா தான் இருக்கும். அது யாருன்றது இந்த வீடியோ என்ன சொல்றேன். ரெடி ஷூட்டா என்ன அது எப்ப அமெரிக்காலயா? அப்புறமே அதெல்லாம் கலக்கிடுவேன். என்னத்தை கலக்கல? நானும் பாக்குறேன். மொத்த சாட்லயும் 3000 தடவை கலக்கிடுவேன். கலக்குவியா, இல்ல டான்ஸ் ஆடி கலக்குவியா, பாட்டு பாடி கலக்குவியா, பேசி கலக்குவியா, சும்மா இருந்து கலக்குவியா, ஏமாந்து கலக்குவேன். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? If you don't make, can I ask you something? அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. நீங்க என்ன கேம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா பத்திலாம் தெரியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு திரும்ப ரியா உங்களுக்கு தெரியுமா கலாச்சிருக்கீங்க. நடுல சித்து வந்திருக்காரு. இது வந்து வெறுப்பாய் போயிட்டு அவர் ஒண்ணு இந்த எமோஜி அதுக்கப்புறம் திரும்ப ரியாவா மாறிட்டீங்க. அந்த 5 கொலையும் பண்ணல. இப்ப நான் தான் சும்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நார்மலா இல்ல கேமரா பத்திலாம் கேக்குறீங்களே அதான் கேட்டேன். அதோட முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு 2மே லேடிஸ் வாய்ஸ். அதுக்கப்புறம் 20ஆம் தேதி காலையில இவரு 23/9 நைட்டு அப்பா டே நான் அனுப்புன அடுத்த நிமிஷமே மெசேஜ் ரிப்ளை வந்திருக்கு பாருங்க. ஹாய் எப்படி இருக்கீங்க, ஹாப்பி மார்னிங். ஏன்னா நைட்டு மார்னிங். ஓ ஓகே யூஎஸ்ல. ஆஹா இந்த மண்டை வச்சு யோசிச்சிருக்க பாருங்க. நான்
நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவன் ஜோக்கர் தான். அதெல்லாம் கரிஷ்மாக்கு தெரியுமாடா? என்ன ஃப்ரெண்டு தானே இவங்க ஃப்ரெண்டு தான். அது நைட்டு 11 மணிக்கு எப்படி இருக்கீங்க? நைட்டி போட்டுதான் நக்கல்யா அவனுக்கு பேச பிடிக்கலையா? பிடிக்கலனா சொல்லிருங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா இவரு சரியான இதுதான் பொண்ணுங்க டெக்னாலஜி. நம்ம அதுங்க போட்டுட்டே இருக்கோம், உடனே அதுங்க இப்படி சொல்லிடுச்சுன்னா நமக்கு பயம் வந்துரும். ஐயோ பேசாம போயிடுமோ பாத்தீங்களா? ஆமா அதுல அவன் ஆளா அப்படின்னு இல்ல பொண்ணு பேசாம போயிடுமோ அப்ப அலறி அடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டு வந்திருக்காரு. ஐயோ ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நேத்திக்கு மீட்டிங்ல கொஞ்சம் பிஸி, அதான் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. உன்னை யாராவது ஏதாவது மீட்டிங் என்ன நீ பிஸியா இருந்த நீங்க சொல்லு. அதான் இவன் சங்கர் நாராயணன் இவர் பாதி நேரம் ஹவுஸ் ஓனர் கூட பிஸியா இருக்காரு. அதை விட்டோம்னா பெருமாள் கோயில்ல கொஞ்ச நேரம் பிஸியா இருக்காரு. அதுவும் முடிஞ்சு வந்தோம்னா அந்த கரிஷ்மா புள்ள கிளம்பி வந்துருது, அது கூட கொஞ்ச நேரம் பிஸியா இருக்காரு. ஆமா. இதுக்கு இடையில 2 பேருக்கு சண்டை வேற வந்துருது. இந்த சண்டை வந்தா இதுக்கு இடையில இவங்க 2 பேருக்கு சண்டை வேற வந்துருது. சண்டை வந்தா ஒர்க். இன்னைக்கு போதும், அதோட ஸ்டாப் பண்ணிப்போம். போய் வேலையை பார்ப்போம். இன்னைக்கு ஃபுல்லா இதே போயிடுச்சுல. இதை வச்சு விளையாடிருக்கோம். ஆமா போதும், இதோட முடிச்சுப்போம். இது பாரதி இறக்கிச்சு மாதிரி சத்தியமா மனசு விட்டு சிரிச்சேன். சத்தியமா முடியல guys. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரியல. அதுவும் பிராங்க் வேறையா, ரொம்ப ரிலீட் ஆகுது. என்னமோ நாம அவங்க இருக்கிற மாதிரி நம்ம கூட பேசுற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ சித்தோண்ணா தேங்க்யூ, டாடா, பாய் பாய். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து காஃபி வித் பிங்கு. எனக்கு காஃபி இல்லை, பிங்கு மட்டும்தான் இருக்கா. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.